ரயில் நியூஸ் வியூவர்ஸ் வணக்கம். 2025-26 நிதியாண்டு இப்படி ஆரம்பிக்கிறது கஷ்டகாலம். 2 சரக்கு ரயில் நேருக்கு நேர் மோதி 2 லோக்கோ பைலட் இறந்துட்டாங்க. ஜார்க்கண்டில் கோடா மாவட்டத்தில் லால்மாட்டியாங்கிற இடத்துல ஒரு நிலக்கரி சுரங்கம் இருக்குது. மேற்கு வங்காளத்தில் ஃபராக்காங்கிற இடத்துல தெர்மல் பவர் பிளான்ட் அனல் மின்சாரம் தயாரிக்கிற இடம் இருக்குது. இந்த பவர் பிளான்ட்டையும் இந்த சுரங்கத்தையும் இணைக்கிறதுக்கு எம்ஜிஆர் லைன்னு ஒரு லைன் இருக்குது. எம்ஜிஆர் லைன்னா வேறு ஒன்றும் இல்லை, மெரி கோ ரவுண்டு லைனை தான் எம்ஜிஆர் லைன்னு அழைக்கிறாங்க. இந்த ரயில்வே லைன் வந்து நேஷனல் தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கு சொந்தமான லைனு. ரயில்வே லைன் வந்து இந்தியன் ரயில்வேக்கு சொந்தமானது இல்லை. அப்பாடா, ஒரு வழியாக இந்தியன் ரயில்வே இதிலேருந்து கிரேட் எஸ்கேப்பு. ஒரு குட் சைடு லால்மாட்டியாவிலேருந்து நிலக்கரி ஏற்றிட்டு ஃபராக்கோ நோக்கி போயிட்டுருக்கு. இன்னொரு குட் சைடு ஃபராக்காவிலேருந்து லால்மாட்டியாவுக்கு நிலக்கரி ஏற்றுறதுக்கு வந்துட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இடம் வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள சாஹிப்கஞ்சுங்கிற ஏரியா. இங்கே தான் காலையில் 3:10க்கு 2 ரயில்களும் நேருக்கு நேர் மோதி இருக்கு. டபுள் லைன் தான் போட்டிருக்காங்க. அப்பு ட்ராக்கில் எப்படி டவுன் ட்ரெயின் வந்ததுங்கிறது தான் இப்போ கேள்வியே. ரயில்வே லைன் இது தெர்மல் பவர் பிளான்ட் ரயில்வே லைனாக இருந்தாலும் அதில் ஒர்க் பண்ணுற லோக்கோ பைலட் வந்து நம்ம இந்தியன் ரயில்வேயோட லோக்கோ பைலட் தான். இறந்து போன 2 பேருமே இந்தியன் ரயில்வேயோட லோக்கோ பைலட்ஸ் தான். 2 குட்சைனு வழக்கமான ஸ்பீடில் தான் வந்திருக்காங்க. அதனால தான் விபத்து ரொம்ப பெருசாக போயிடுச்சு. நேருக்கு நேர் மோதினதில் 2 லோக்கோகளும் பத்தி எரிய ஆரம்பிச்சிடுச்சு. 3:10க்கு பற்றினதை காலையில் 5:30 மணிக்கு மேலே தான் வந்து அணைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 4 பேர் சீரியஸ் கண்டிஷனில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கதா சொல்கிறாங்க. அவங்கள பற்றி இன்னும் தகவல் கிடைக்கல நமக்கு. அதில் 2 பேர் பிஎஸ்எஃப் ஜவான்கள்னு சொல்கிறாங்க. அந்த பகுதி கிராமத்து மக்கள் கூட்டமாக வந்து அதிர்ச்சியோடு பார்க்குறாங்க. ரயில்வே அஃபீஷியலும் என்டிபிசி அஃபீஷியல்ஸ் எல்லாம் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனால் நார்மல் கிரேனை வச்சு தூக்க முடியாதுன்னு ஸ்பெஷல் கிரேனுக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. சரக்கு ஏற்றிட்டு வந்த ரயிலில் ஒரு 20 பொட்டி, எம்டியாக வந்த குட்சைனில் கிட்டத்தட்ட ஒரு 15-20 பொட்டிக்கு மேலே தாறுமாறாக கிடக்கு. 2 லோக்கோவுமே டோட்டலாகவே டேமேஜ் ஆகிடுச்சு. லோடு ஏற்றிட்டு வந்த குட்சைன் வந்து மல்டி லோக்கோ போட்டு ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கு. அதில் லீடிங் லோக்கோ வந்து டோட்டலாக டேமேஜ் ஆகிடுச்சு. ரியர் லோக்கோ நல்லா இருக்குது. லீடிங் லோக்கோவும் ரியர் லோக்கோவும் இதுதான். அதில் மோதின எம்டி குட்சைனுடைய லோக்கோ வந்து பத்தி எரிஞ்சிருக்கு. அது ரொம்ப மோசமாகவே டேமேஜ் ஆகிருக்கு. ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்கிறதுல 2 பேர் ஏஎல்பின்னு சொல்கிறாங்க. இந்த ஆக்சிடெண்ட்டில் 2 லோக்கோ 10-12 வேகன்கள் பழைய இரும்பு கடையில் கொண்டு தான் போடலாம். வேறு எதுவும் செய்ய முடியாது. எம்ஜிஆர் லைனில் டோட்டலாக டிராஃபிக் அவுட்டு. சரக்கு போக்குவரத்து தானே பாதிச்சிருக்கு. மெதுவாக ரெஸ்டோர் பண்ணுவாங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. என்டிபிசி இந்த லைனை இன்னும் மின்சார பாதையாக மாற்றலை. டீசல் லோக்கோமோட்டிவ் போட்டு தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. எம்டி குட்சைன் எடுத்து வந்த லோக்கோ தான் இது. எப்படி கிடக்குது பாருங்கள். மொத்த இன்ஜினும் காலி. ரெஸ்டோரேஷன் வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. விசாரணை நடத்துவாங்க. 2 லோக்கோ பைலட்டும் உயிரோட இல்லை. என்ன விசாரணை பண்ணி என்ன பண்ண போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.